இந்த ரெண்டு பொருள் தான் நம்ம வீட்டிலேயே ரொம்ப டர்ட்டியஸ்டான விஷயம் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? இது ஆக்சுவலா எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணலனா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீட்டில் எல்லாருமே பல்லு விளக்கிட்டு பாத்ரூம்ல தான் இந்த டூத் பிரஷை வைப்போம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வீட்டில் டாய்லெட்டுக்கும் பாத்ரூம் சிங்க்குக்கும் நடுவில் எந்த ஒரு கேப்பும் இருக்காது, ஓப்பன் சர்ஃபேஸாக தான் இருக்கும். எவ்ரி டைம் நீங்க பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணும்போது ஜஸ்ட் 8 செகண்ட்ஸ்ல 5.5 மீட்டர்ஸ் அளவுக்கு அதோட பார்ட்டிகல்ஸ் அந்த இடத்துல இருந்து ஸ்ப்ரெட் ஆகுமா. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா டாய்லெட் ஏரியாக்கும் சிங்க்குக்கும் நடுவில் ஏதாச்சும் பார்ட்டிஷன் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பட் பார்ட்டிஷன் இல்லைனா அந்த ஜெர்ம்ஸ் ஸ்ப்ரெட் ஆகி இந்த பிரஷ்ல அப்படியே தான் வந்து படியும். உங்களோட பாத்ரூம்ல அந்த மாதிரி பார்ட்டிஷன் இல்லைனா நீங்க பிரஷ்ஷை வெளியில வைக்கலாம், ஏதாச்சும் டோர் இருந்தா அதுக்குள்ள வைக்கலாம், இல்லைனா நீங்க மூடி கூட வைக்கலாம். செகண்ட், இந்த கிச்சன் ஸ்பாஞ்சோட 1 கியூபிக் சென்டிமீட்டர்ல 10 பில்லியன் பாக்டீரியாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காம். இந்த கிச்சன் ஸ்க்ரப்ல ஈகோலி, சால்மோனெல்லா அந்த மாதிரி இன்னும் நிறைய டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் வருது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது தண்ணியில ஊறி இருக்கும், இதுல ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கலந்திருக்கும், அதுல நிறைய பாக்டீரியா, ஃபங்கஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுல உருவாகும். உங்க வீட்டில் இருக்கிற கிச்சன் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி நீங்க பாத்திரம் கழுவும் போது ஒரு இடத்துல இருக்கிற பாக்டீரியாவை எடுத்து நிறைய இடத்துல நீங்க அப்ளை பண்ணி தட்டு சாமா எல்லாத்தையும் சேர்த்து அனுப்புறீங்க. ஸோ இந்த கிச்சன் ஸ்க்ரப்பை எப்படி யூஸ் பண்றதுக்கு சஜஸ்ட் பண்றாங்கன்னா 7 to 10 டேஸ்க்கு ஒன்று சேஞ்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைனா நல்லா ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணிட்டு அப்பப்போ க்ளீன் பண்ண சொல்றாங்க, இல்லைனா ப்ளீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ண சொல்றாங்க. மோஸ்டா 7 to 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்க ஹெல்த் இஷ்யூஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது.